வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டாளினுடைய 10வது பாசுரம் பார்ப்போம். அதாவது இது ஒரு கிண்டல் பாசுரம்னு சொல்லலாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் ஒரு கிண்டலாக பேசி தோழியை எழுப்பக்கூடிய ஒரு பாசுரம் இது. அதாவது ரொம்ப பெரியவங்களாம் கிண்டல் பண்ணாங்கன்னா சிரிக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்கள சிரிக்க வச்சுருவாங்க. அந்த வகையில் நான் டிப்ளமோ படிக்கும்போது ஒரு நண்பருடைய மேரேஜ் போகிறதுக்காக ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட. ஏன்னா ஹெச்ஓடி தான் லீவ் பர்மிஷன் கொடுக்கணும். அந்த ஹெச்ஓடி எப்படின்னா, அவர் காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்துட்டார்னா பசங்களை பார்த்து சிரிக்க மாட்டார். ஆனால் மற்றபடி ஸ்டாஃப்லாம் பார்த்தா மற்ற ஸ்டாஃப்லலாம் பார்த்து நல்லா சிரிப்பார், பேசுவார். பசங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடுவார், சிரிக்க மாட்டார். அதாவது அந்த ஹெச்ஓடின்ற ஒரு 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 கர்வம் அவருக்கு, ஒரு தெனாவிட்டு ஒரு திமிரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ஹெச்ஓடினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பார், சிரிக்க மாட்டார். அப்போ நான் ஒரு கிளாஸ் நடக்குது. நான் அப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன். அவர் தேர்ட் இயர் கிளாஸில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கார். நான் அப்போ போயிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லிவிட்டு லெட்டர் எடுத்துன்னு கொடுக்குறேன். அவர் லெட்டரை வாங்கி பார்த்துட்டு, ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகிற அளவு கூட உனக்கு ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னார். அது பசங்க, நான் அந்த நேரத்தில் எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. கிளாஸில் ஒரு 40 பசங்க உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. எல்லாம் வாய் மேலே கை வச்சுக்கின்னு சிரிக்கிறாங்க சத்தம் வராமல். இவர் அந்த லெட்டரை பார்த்துக்கினே இருக்கிறாரு. லெட்டரை பார்த்துக்கின்னு பசங்களையும் பார்க்குறாரு ஒரு கண்ணில். ஆனால் அவர் சிரிக்கலை. அதுக்கப்புறம் பர்மிஷன் கிராண்டட்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இது என்னன்னா, தானும் சிரிக்க மாட்டான், மற்றவனையும் சிரிக்க விட மாட்டான். அந்த கேட்டகரியில் அந்த ஹெச்ஓடி இருந்தார். இந்த மாதிரியான நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அது மாதிரி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்படி தூங்குறான் பாரு, கும்பகர்ணம் மாதிரி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ஆண்டாள் தன்னுடைய தோழி கும்பகர்ணம் மாதிரி தூங்குறா, அவள் எழுந்திருக்க மாட்டேன்றா, சீக்கிரம் எழுந்திரிச்சு வா, ஏன் இப்படி கும்பகர்ணம் மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் எழுப்புற மாதிரி அந்த பாசுரம் இருக்கும். அதாவது 9வது பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரம் போட்ட மாதிரி அந்த அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் தூங்குனாங்க. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் போயிட்டு சீதாதேவியை பார்த்தாருன்னு இருக்கும். ஆனால் இந்த பாசுரத்தில் கும்பகர்ணம் மாதிரி தூங்குறா என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ராமாயணத்தை டச் பண்ணிக்கின்னே வராங்க ஆண்டாள். ஸோ பாசுரத்தை பார்க்கலாம். அது நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பொறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ அப்படி அந்த பாசுரம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது கும்பகர்ணனே உங்கள்கிட்ட தோத்துட்டான், அவன் தான் தூக்கத்தில் பேர் போனவன் தூங்குறதுல அப்படின்னு சொல்லி தன் தோழியை கிண்டல் பண்ணி பாடுற பாசுரம் இது. வாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாசுரத்தை கேட்போம். வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 10ஆம் பாசுரம். நொற்று சொர்க்கம் புகின்ற அம்மானாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதால் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்விருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்றநந்தல் உடையாய் அருங்கலைமை தெற்றமாய் திரவேலோரம் பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். பாசுரம் கேட்டிருப்பீங்க. உண்மையிலே ஒரு ஒரு கிண்டலான பாசுரம் தான் அது. ரொம்ப பெரியவங்களும் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு பாசுரம் இது. முடிஞ்சால் நீங்களும் பாடுங்க, ஆண்டாளுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து நம்ம முழுக்க முழுக்க வாஸ்து, அதாவது இயற்கையை வெல்ல முடியுமா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு சப்டைட்டிலாக நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, வாரி கொடுக்கும் வட்டி பணம், இது வந்து சப்டைட்டிலாக வச்சுக்கலாம். அப்போது இயற்கையை வெல்ல முடியுமான்றத முதல்ல பார்க்கலாம். அது இயற்கையை யாராலுமே வந்து ஜெயிக்க முடியாது. மகாபாரதத்தில் துரியோதனன் வந்து மகாபாரதத்தில் 18 நாள் சண்டை வந்து முடிவாயிடுச்சு, நாள் வச்சாச்சு சண்டைக்கு. அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுறார், துரியோதனனை கூப்பிட்டு, துரியோதனா நீ போயிட்டு கிருஷ்ணனை நம்ம பக்கம் சண்டைக்கு அழைச்சின்னு வா அப்படின்றார். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து துவாரகைக்கு போயிட்டு இருக்கான். அதாவது அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு துரியோதனன் தேரில் போயிட்டு இருக்கும்போது காற்று வந்து எதிர் திசையில் அடிக்குது. அதாவது நம்ம போகிற பக்கம் போனால் அது ஒரு சகுனம், எதிர்த்தாப்புல காற்று அடித்தா அது ஒரு சகுனம். இப்போ இதை வந்து கவனிக்கல துரியோதனன் வந்து. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து அவனுடைய எண்ணம் எப்படியாவது கிருஷ்ணரை நம்ம பக்கம் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தில் அவன் போயிட்டு இருக்கான். போய் துரியோதனன் வந்து அங்கே கூப்பிடும்போது கிருஷ்ணர் வந்து வரலன்றது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தர்மர் என்ன பண்ணுறார், அர்ஜுனனை கூப்பிட்டு நீ போயிட்டு கிருஷ்ணனை நம்ம பக்கம் சண்டைக்கு கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு தர்மர் அர்ஜுனனை. அப்போ அர்ஜுனன் போகும்போது காற்று அவன் போகிற பக்கமாகவே வீசுது. ஸோ அப்போ அந்த அர்ஜுனன் வந்து உணர்ந்துட்டான், கிருஷ்ணர் நம்ம பக்கம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நடக்குது. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்ட போகிறாரு, துரியோதனனுக்கு படைகளை கொடுக்குறாரு. அப்போ வெற்றி யார் பக்கம் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதே மாதிரி தான் இதில் வந்து இயற்கை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இயற்கைக்கு விரோதமாக நீ எந்த வேலை செய்தாலும் உன்னால் இயற்கையை ஜெயிக்க முடியாது, நீ இயற்கையோடு போனேன்னா நீ வெற்றி பெறலாம்ன்றது இந்த ஒரு சின்ன ஒரு கதையிலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது வாஸ்துவும் அதே மாதிரி தான். வாஸ்துல கட்டிடத்திற்கென்று அடிப்படை விதிகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விதி, ஒரு வீடு வந்து சதுரமாக இருந்தால் அந்த மனை வந்து ஒரு சிறப்பான மனை, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கும் அந்த மனை வந்து அந்த வீட்டில் யார் வாழ்ந்தாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வகமான மனை, இதுவும் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சதுரம் செவ்வகம்னும் போது 4 மூலை தான் இருக்கும் அந்த கட்டிடத்துக்கு. இந்த மாதிரி 4 மூலைகள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து ஒரு மிக சிறந்த கட்டிடமாக வந்து நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு அதிக காலி இடம். அதாவது ஒரு வீடு கட்டும்போது 4 பக்கமும் காலி இடம் விட்டு வீடு கட்டினோம்னா அது ஒரு சிறந்த வீடாக இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் என்னால் கட்ட முடியாதுங்க, இடம் கம்மியாக இருக்குதுன்னும் போது வடக்கு கிழக்கு மட்டும் காலி இடம் விட்டு தெற்கு மேற்கு நம்ம வந்து சேர்த்து கட்டிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த வடக்கு கிழக்கு காலி இடம் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். மூன்றாவது வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம். அதாவது வடகிழக்கு பள்ளம் அப்படின்னும் பொழுது, அதாவது அந்த மனையே வந்து வடகிழக்கு பள்ளமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, தென்மேற்கு உயர்ந்திருந்து. ரெண்டாவது நாம அதுக்கப்புறம் வடகிழக்கு பள்ளமாக அமைக்கணும், தென்மேற்கு உயரமாக அமைக்கணும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். நான்காவது பார்த்தீங்கன்னா உச்ச வாசல். அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து அது திருமூலர் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் சொல்லி. அப்போது உள்ளம் பெருங்கோயில், அப்போ கோபுர வாசல்னு சொல்லும்போது ஒரு வீட்டுக்கு வாசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாஸ்துல. அந்த வாசல் எங்கே வைக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ உச்ச வாசல் என்பது ஒரு சிறப்பான வாசல். இப்போ உச்ச வாசல்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சென்ட்ராக வாயில் வச்சு 2 பக்கம் ஜன்னல் வச்சுருப்பாங்க, அது உச்ச வாசல்னு சொல்லலாம்.
அது எந்த திசையை பார்த்துருந்தாலும் சரி வீடு, அது உச்சவாசல். இப்போ இன்னும் அதை வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி நம்முடைய முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா கிழக்கு ஒட்டி வச்சிங்கன்னா அதுதான் உச்சவாசல். இப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வச்சிங்கன்னா அதுதான் உச்சவாசல். தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வச்சா அது உச்சவாசல். மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வச்சிங்கன்னா அது உச்சவாசல். இதுதான் உச்சவாசல் நம்முடைய முன்னோர்கள் தீர்மானித்து அதை வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் நிச்சயமா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன் இதெல்லாம் உச்சவாசல் இந்த பக்கம் வந்து வடக்கு பார்த்த வீடுனா கிழக்கு ஒட்டியும், கிழக்கு பார்த்த வீடுனா வடக்கு ஒட்டியும் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னும் போது, ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதி வந்து ஒரு மனிதனுடைய தலைப்பகுதி. அது வீட்டுக்கு உள்ளேயா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி. அப்போ அந்த தலைப்பகுதி எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், அங்கே வெயிட் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் வடகிழக்கு காலியாக இருக்கணும், அதிக காலி இடம் இருக்கணும், வெயிட் இல்லாமல் இருக்கணும். இந்த கான்செப்டுக்காக தான் இப்போ வந்து நீங்கள் வடகிழக்கில் வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாசல் வச்சிங்கன்னா அந்த வடகிழக்கு கார்னர் மூலையில் நீங்கள் எதுவுமே வைக்க மாட்டீங்க. அப்போ அந்த வடகிழக்கு மூலையில் வெயிட் எதுவும் வைக்காமல் காலியாக இருக்கும். இதே கான்செப்ட் தான் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நீங்கள் வடக்கு ஒட்டி வைக்கும்போது அந்த வடகிழக்கு பகுதி காலியாக இருக்கும். இந்த கான்செப்டுக்காக தான் உச்சவாசல்ன்ற ஒரு கான்செப்டை அந்த வடகிழக்கு பகுதியில் வடக்கும் கிழக்கும் வச்சுருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெற்கு பார்த்த வீடுன்னும் பொழுது, இப்போ இந்த நகரத்தார் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர் வாசல் கான்செப்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி 150 அடி நீட்டு, 200 அடி நீட்லாம் இருக்கும். அப்போ பின்னாடி அவங்க கிச்சனில் இருக்கிறவங்க வீட்டில் யார் வெளியில் வந்து கூப்பிட்றாங்கன்னு எட்டி பார்க்கணுன்னா அவங்களுக்கு வந்து வாசல் நேராக இருந்தால் தான் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியுன்றதுக்காக நேர் வாசல் வச்சாங்க. இப்போ இந்த கான்செப்ட் தான் இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் அமையுது. நீங்கள் தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாசல் வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வடக்கு பக்கம் ஒரு வாசல் வச்சே ஆகணும், அதுக்கு நேர் வாசல். அப்போ வடகிழக்கு பகுதி அங்கே ஓப்பனாக தான் இருக்கும், அங்கே காலியாக தான் இருக்கும், வெயிட் எதுவும் நம்ம வைக்க மாட்டோம். இதே மாதிரி நீங்கள் மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வாசல் வைக்கும்போது கிழக்கு பக்கம் அதே மாதிரி வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் ஒரு வாசல் நிச்சயமாக வச்சு ஆகணும். இது வந்து வாஸ்துவோட விதி. அப்போ கிழக்கு பக்கமும் ஒரு வாசல் வைக்கும்போது அந்த நேரத்துலையும் வடகிழக்கு பகுதியில் வெயிட் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வாசல் எங்கே வச்சாலுமே உச்ச வாசல் வைக்கும்போது வடகிழக்கு பகுதி காலியாக இருக்கும், அங்கே வெயிட் இல்லாமல் இருக்கும். அப்படி எந்த வீடெல்லாம் இருக்கோ அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்ம இயற்கையோடு சேர்ந்து நம்ம பயணிக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் வாசல் எங்கே வச்சாலுமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அது இயற்கைக்கு நம்ம விரோதமாக செயல்பட்டு இயற்கையோட கோபத்தை நம்ம தூண்டி அதனால் வரக்கூடிய பாதிப்பை அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அனுபவித்து தான் ஆக வேண்டும். இப்போ ரெண்டாவது நம்ம ஒரு 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 சப்டைட்டில் ஒன்று வச்சோம் இல்லையா, வாரி கொடுக்கும் வட்டி பணம். நிறைய பேர் வந்து வட்டிக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க. வட்டிக்கு பணம் கொடுக்கும்போது திரும்ப வந்து அது வட்டியாக தான் நம்ம பணமாக தான் வாங்குகிறோம். எந்த ஒரு பொருளுமே பணம் கொடுத்துட்டு திரும்ப பணமாக வாங்குவது அது தவறான வேலை. பணம் கொடுத்தோம்னா வேறு ஏதாவது பொருளாக தான் வாங்கணும், திரும்ப பணமாக வாங்கக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது வட்டிக்கு நம்ம பணம் கொடுக்குறோம்னா திரும்ப வட்டி பணமாக தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ அந்த பணம் என்பது நமக்கு பிரச்சனைக்குரிய பணமாக தான் வருது. அது இப்போது வட்டிக்கு பணம் விட்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து வடகிழக்கு மூடி இருக்கும், தென்மேற்கில் தான் அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விட்றவங்க வீடு இப்படி தான் இருக்குது. அப்போது அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னும் போது பணம் ஒரு வகையில் வந்து கொண்டு இருக்குதுன்னா அந்த வடகிழக்கு தென்மேற்கு என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை குறிக்குது. அப்போ வடகிழக்கு மூடப்பட்டு தென்மேற்கு ஓப்பனாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த வட்டி பணம் வாரி கொடுக்கும் அது என்னத்தை சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு பணத்தையும் கொடுக்கும், வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தரை வாரி வெளியில் கொடுத்துரும். ஸோ இந்த வட்டி தொழில் பண்ணுறது தவறானது. உங்களுக்கு பணமும் நிச்சயமாக வரும். வட்டியில் நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னா அந்த பணம் வந்து தவறான பணம். அந்த பணத்துக்கு வந்து நம்ம ஈடாக நம்ம என்ன கொடுக்குறோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய நம்ம வந்து உயிரை கொடுக்குறோம். இந்த வேலையை வந்து வாஸ்து அந்த வீட்டில் வந்து நிச்சயமாக பண்ணிகிட்டு இருக்கு. வட்டிக்கு பணம் கொடுக்குறது இயற்கைக்கு விரோதமான வேலை.
நம்ம இயற்கையோடு போனோம்னா நாம் நிச்சயமாக நல்லா இருப்போம். இயற்கைக்கு விரோதமாக போகும்போது இயற்கை வந்து அதுக்குண்டான சம்பளத்தை அது வந்து நமக்கு கொடுத்தே தீரும். அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த வட்டி தொழில் பண்ணுறவங்களுடைய வீடு வாஸ்துப்படி தவறான அமைப்புள்ள வீடாக மாறி விடுகிறது. அப்போ அந்த தவறான அமைப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து காலி பண்ணிடுது. இதுதான் வாரி கொடுக்கும் வட்டி பணம்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கைக்கு விரோதமாக யாரும் போகாதீங்க. அப்படி போனால் நம்ம நிச்சயமாக அதை வந்து பெரிய ஒரு விலையை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்மளால் இயற்கையை வெல்ல முடியுமானா நிச்சயமாக முடியாது. நம்ம இயற்கையோடு போனால் நம்ம வந்து ஜெயிக்கலாம். ஸோ எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம். இந்த அற்புதமான தகவலை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஆண்டாளனுடைய 11வது பாசுரத்தோடு ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.